ஃபார்ம் வாங்கினதும் பெரிய அதிர்ச்சி. 100 ரூபாய்க்கு ஃபார்ம் வித்தாங்க. திறந்து பார்த்தா 10,000 ரூபாய் வந்து வேட்புமனுக்கு தாக்கல் கட்டணும் அப்படின்னா ஆவணச்சாளர் அழுகுறான். என்னடா எப்படி சொல்றீங்க? நான் 100 ரூபாயோட வேலை முடிஞ்சிடும் நினைச்சோம். நாங்க வந்து தளபதியை நேர்காணல் வேற பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்க. அப்ப தளபதியிட்ட பாக்குறதுக்கு நல்ல அற்புதமான வாய்ப்புன்னு பார்க்கும்போது இதோட இன்னொன்னு ஒவ்வொரு மாவட்ட செயலரும் 200 ஃபார்ம் வாங்கணும், 200 ஃபார்ம் வாங்கணும்னு அதையும் தூக்கி வித்தாங்க. இந்த வேலையும் நடந்துச்சு. இப்ப எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்கு நமக்கு தெரியாது. எத்தனை பேரை நேர்காணலுக்கு செலக்ட் பண்ண போறாங்க அதுவும் தெரியாது. இப்படிதான் இந்த கதைகள் போயிட்டு இருக்குன்னு பார்க்கின்றோம். இப்ப நேற்று வந்து ஒரு செய்தி, விஜயே நேர்காணல்ல செய்ய போறாரு. ஆமா, செஞ்சிருக்காரு. ஒரு 60 பேர் கிட்ட செஞ்சிருக்காரு. அதான் நீங்க நல்லா கரெக்டா பாருங்க. நீங்களும் அதுல ஏமாந்துருக்கீங்க. எல்லாருமே அதான் தொடர்ச்சி அந்த ஏமாத்துறாங்க நல்லா பாக்குறாங்க. எல்லா இதுலயும் போட்டோ வந்துச்சு. என்ன போட்டோ வந்துச்சு? ஒரு 10 பேர் பனையூர் வாசல்ல நிக்கிறாங்க. ஸ்வீட் பாக்ஸோட நிக்கிறாங்க. பூங்கத்தோட நிக்கிறாங்க. ஒரு 4 பேர் கூடி பேசுறாங்க. இங்கிட்ட 10 பேர் பேசுறாங்க. விஜய் வந்து நீலாங்கரை வீட்டுல இருந்து கிளம்பி விட்டார் செய்தி வந்துச்சு. பனையூருக்கு போன செய்தி நான் பார்க்கல. நீலாங்கரையில இருந்து கிளம்பி விட்டாரு செய்தி வந்துச்சு. விஜய் இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்க மாதிரி விஜய் அந்த பக்கமும் நாங்க கேண்டிடேட் அப்படின்னுட்டு அன்னை சொல்லுங்கண்ணே இப்படி ஒரு போட்டோ நீங்க பாத்தீங்களா? வீடியோ பாத்தீங்களா? சரி, ஒருவேளை போட்டோ வீடியோ கூட இதுக்கப்புறம் கூட செட் பண்ணி அனுப்புங்கப்பா, கேள்வி கேட்கறாங்கப்பா இந்த சேனல் எல்லாம் சொல்லுவாங்க. நான் கேட்கிறேன், விஜய் ஒரு 2 நிமிஷம் விஜய் ஒரு கேள்வி கேட்க, இப்ப நீங்க என்ன பார்த்து கேள்வி கேட்கற மாதிரி சொல்லுங்க, உங்க தொகுதி பிரச்சனைக்கு என்னென்ன இருக்கு, நீங்க அதை எப்படி சமாளிக்க போறீங்க, மக்கள்கிட்ட என்ன மாதிரி பிரச்சார வியூகங்கள் வச்சிருக்கீங்க இப்படின்னு ஒரு தலைவர் கேட்டாருன்னா அவர் பேர் நேர்காணல். ஆமா, நேற்று நடந்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீலாங்கரையில இருந்து கிளம்பி பனையூருக்கு வந்து அங்கேயே தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் வேற ஒரு இடத்துல தூங்கலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவர் தூங்கிட்டு போயிருப்பாரு. ஏன்னா நேர்காணல் பண்ற அளவுக்கு உங்களுக்கு முதல்ல அறிவு